அவனை போல ஒரு நீதிமான பார்க்கலன்றார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய திம்பா! இதே ஜெராக்ஸ் இவ்வளவு காட்டிலும் இவனோட ஒரு குழந்தை. யாருக்கு? ஆபிரகாமுக்கு 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்க. யாருக்கு? யோபுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனை சோதிக்கிறாரு. அவனை சோதிக்கிறதுன்னா ஒரு முறை தான் இவரை சோதித்தாரு. ஒரு முறை அழுது இருப்பான், உட்கார்ந்து இருப்பான், பிறண்டு இருப்பான், போயிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திடீர்னு ஒரு சத்தம் வருது. காலை வேலையில அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவன் ஓடியாரா, யா ஏர்மாடு விழுந்து இருந்தாங்களே, 500 ஏர்மாடெல்லாம் செத்து போச்சு. ஏறு ஓட்டணும்னா செத்து போயிட்டான். எப்படிமா இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லு? 500 ஒட்டகங்கள், 3000 ஒட்டகங்கள் செத்து போச்சு. என் அன்பு தேவா, 500 கழுதைகள் செத்து போச்சு. 7000 ஆடுகள் செத்து போச்சு. அது மேய்ச்சினாலும் செத்து போச்சு. திடீர்னு வந்து சொல்றாங்க. அதிர்ச்சி தாங்கிருக்க முடியுமா? கிடைச்ச ஒரு அதிர்ச்சி வந்து வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. உன்னுடைய 7 குமாரர் 3 குமாரத்திகளும் செத்து போயிட்டார். நீதிமான எப்படி சோதிக்கிறாரு பாருமா. என் அன்பு தேவப்பிள்ளை அதோடு விட்டுறாரு. எவ்வளவு அழ, உருண்டாலும் பிறண்டாலும் மாண்டாலும் வான்னு வருமா. அவனும் புரிஞ்சுக்கினான். ஓ, கர்த்தர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யாரு ப்ரூவ் பண்றான்? மணி வந்து சொல்றான், ஏன்டப்பா இவனும் அவரை வணங்கி நிக்கிற, ஜபித்து நிக்கிற, துதித்து நிக்கிற, சபைக்கு போய் நிக்கிற, பாட்டு பாடி நிக்கிற, பைபிள் எடுத்து வாசித்து நிக்கிற, தேவ சத்தியத்தை சொல்லிக்கிற, விட்றா, தலை தூக்கி மூட்டை கட்டுறா, வாடா செத்து போலான்றா. நம்ம பிள்ளைங்களே இல்லையே, வீடு வாசலே இல்லையே, நட்டருக்கு வந்துட்டுமே, வா செத்துடலாம். தேவனை தூசி, இந்த மாதிரி வார்த்தை பாரு, தூசி, செத்து போலவா. அவன் புரிஞ்சுக்கணும். என் அப்பா ஒரு காரியத்தை செஞ்சாக்கா அதுல எவ்வளவோ மகிமை இருக்குது. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், எவ்வளவோ காரியம் அதுல இருக்கிறது. எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவன் உணர்ந்தான் பாரு. அவன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவனும் நீதிமான். யாரு? யோபும் நீதிமான், ஆபிரகாமும் நீதிமான். இப்போ இவன் எவ்வளவு போராடி இருக்கிறான் பாரு. என் அன்பு தேவ அதோட நிறுத்தல. அவன் சரீரம் முழுவதும் வியாதி. அவன் சரீரத்தை முழுவதும் வியாதி. என்ன மாதிரி அரண்மனையில இருந்தவன் தெருவுக்கு வந்துட்டாமா, மரம் செடி கொடி படுக்கிறதுக்கு வந்துட்டான். வியாதி யார் சேர்ப்பாங்க? வியாதிமா. என் அன்பு பிரியமானவர்களே, இப்பதான் அவ பொண்ணாக விளங்குறான். ஆண்டவர் சோதித்த பெண் பொண்ணாக விளங்குறான். இந்த காலை வேலையில கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னார், மகளே, நீ என்ன பொறுப்பு பண்ண மாட்டேன்ற, உங்க அப்பாவை பொறுப்பு பண்ற, உன் சொந்தத்தை பொறுப்பு பண்ற. நான் யார், என்னுடைய வகை, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், நான் எப்படி இருந்தவன், எப்படி வாழ்ந்தவன், இதைதான் ப்ரூவ் பண்ணி நிக்கிறோம். ஆனா அப்பாவை அங்க அந்த ரவுண்ட்ல கொண்டு வர மாட்டேன்றோம். அந்த திட்டத்துக்கு என் அப்பாவை அழைக்க மாட்டேன்றோம். யாரை ப்ரூவ் பண்ணோம்? இவங்க எல்லாம் யாரை ப்ரூவ் பண்றாங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்துப்பார். இதுவரையும் ஆபிரகாம் தன் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கினான்னா, மோரிய தேசத்தில் போய் தன் வேலைக்காரை வச்சுட்டு போறாங்க. அப்பயும் வேலைக்காரர்கிட்ட நான் சொல்லலாம். அவன் என் அன்பு தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்துப்பார். எவ்வளவு விசுவாசம் இருந்தால் இவன் 2 பேர் வாழ்வாதாரத்துல ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்படுது, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். நமக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கும். இப்ப ஒரு மனுஷனா நிக்கிறோம், ஏன் நிக்கிறோம் சொல்லுங்க? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துப்பார். இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாவற்றையும் எங்க அப்பா பார்த்துப்பாரு, எங்க அம்மா பார்த்து, என் சொந்தம் பார்த்துக்க, என் பணம் பார்த்துக்க, என் பொருள் பார்த்துக்க, என் நிலம் பார்த்துக்க, என் சொத்து ஆஸ்தி பார்த்து. நோ, ஒரே ஒரு வார்த்தை, என் அப்பா பார்த்துப்பார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படி இருக்குது, எல்லாம் அதுல அடங்கப்பட்டு இருக்குது. இதைதான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வாழ்க்கையில. இப்ப பாரு, இப்ப சேஞ்ச் ஆக போகுது நம்முடைய வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். இப்ப யார அழைப்ப? இப்ப யார நம்ம அழைப்போம்? கர்த்தரை அழைப்போம். வந்தவர்கள் நல்லது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின் நாயகன் சொல்றாரு, யோபு ஏன் இதெல்லாம் சோதித்தாருன்னு இப்ப நம்ம தெரிஞ்சு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசி. ஆனாலும் நான் எந்த வழி போனாலும், கடந்த வார்த்தை தான் பார்த்தோம், நம்ம நடிகை என்றாரு, நம்ம தலைமுடியை எண்ணி இருக்கிறாரு, என் அன்பு தேவப்பிள்ளை எண்ணி இருக்கிறாரு இல்லையா? ஆனா இப்ப பாரு, நீ போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின், அவன் சொல்றான் பாரு, என்ன எவ்வளவு சோதிக்கிறாரோ, சோதித்த பின் நான் பொண்ணாக விலகுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நமக்கு உலகத்தினுடைய காரியங்கள் வந்து நம்மளை காப்பாத்ததுமா? நம்ம எவ்வளவு இருக்கட்டுமா, உலகம் நம்மளை காப்பாற்றாது. உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னுக்குள் இருக்கிறவர் தான். வசனம் சொல்லு,
உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ள இருக்கிறவர் சொல்லுங்க பெரியவர். அவர் தான் பெரியவர் தான் வரணும். 100 வயசுல இருந்து பெரியவர் கூப்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. 120 வருஷம் கூட ஆடட்டோமா, அந்த பெரியவரை கூப்பிட்டா ஒரு மத்தியஸ்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களை படைத்த என் பெரியவர் வரணும், உலகத்தின் பெரியவர் அவர். வேதம் எப்படி சொல்லப்படுகிறது? சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம் வாசி. நீதிமான்களுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும், கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. இப்ப யாரு வந்தது? நீ சொல்லுங்க. துன்பம் வருகின்ற போது, துயர் வருகின்ற போது அவரை ப்ரூஃப் பண்ண அவர் தான் வந்துட்டாரு. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த யுத்தம் சொல்லிட்டாரு, பிரதர் நீ போய் ரெஸ்டடு, சிஸ்டர் நீ போய் ரெஸ்டடு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீ என்ன அழைச்சிட்டியே, என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு அழைச்சிட்டியே, என் அப்பான்னு நீ சொல்லிட்டியே, என் தகப்பன்னு சொல்லிட்டியே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நானே முன்னின்று அவைகளை விடுவிப்பேன். நீதிமன்றம் வரும் சோதனை, ஆனால் நம்ம அவர் அழைக்கிறது கிடையாது. சின்ன ஒரு ஒரு சுலக்க போறதுக்குள்ள ஒரு சின்ன வலி வந்ததுன்னு வச்சுக்க, நீ யார பாப்ப நோக்கி? யார பாப்ப? வலிக்கு நிவாரணி அது, வலிக்கு நிவாரணி அது. எந்த டாக்டர், எந்த மருந்து, எந்த மாத்திரை சொல்றேன் இல்லையா? நீ யார கூப்பிடணும்? அதுதான். ஏமா புரியுதம்மா? இந்த பிரசங்கத்துடைய சாராம்சமே அதுதான். இப்போ நம்ம அவரை தான் கூப்பிடணும். எந்த பிரச்சனையா கேட்டுங்க, முள்ளு குத்துனா கூட ஏசப்பா இன்னைக்கு ஏன் இதை அடிச்சது, அவர் சொல்லுவார், மகனே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு துன்பம் இருக்குதுயா, ஏதோ சொல்லியிருப்பாரு. இந்த முள்ளு அடிக்கல, நீ உன்னை கொஞ்சம் நடந்து போவ, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். புரியுதம்மா? ஏன் அதை தராருன்னா அது சரியாயிடும், அது சரியாயிடும். வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் நடக்கிறத போல நீ நடக்காதன்ற என்ன சொல்றாரு? மற்றவர்கள் தூங்குவது போல நீ தூங்காத. அதுதான் நான் முடிச்சிடறேன் சீக்கிரமா. மற்றவர்கள் பேசுகிறத போல நீ பேசாத, மற்றவர்கள் சிந்திக்கிறத போல நீ சிந்திக்காத, மற்றவர்கள் வாழ்வதை போல நீ வாழாத. அப்பனா மற்றவர் 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 சொல்றாரு. அந்த மற்றவர் யார்? நான் சொல்லல, ஏசப்பா தான் சொல்றாரு. அவங்கள பார்த்து நீ சூடு போட்டுக்காத. நடப்பார்கள் பரிசுத்த நாளிலே, உலகத்தில் இருப்பார்கள் இல்லையா, ஊர்ல இருப்பார்கள், பறப்பார்கள், அண்டர் கிரவுண்ட்ல இருப்பார்கள். ஒன்னு பிரிச்சு சொல்றாரு, அவர்கள் நடக்கிறத போல நீ நடக்காதேப்பா. நீ யாரு பிள்ளை? இப்பதான் நீ புரிஞ்சுக்கணும். அவன் உலகத்தான், அவன் சேற்றிலும் விழுவான், சாக்கடியிலும் விழுவான். அவன் உலகத்தான், பன்றி கூட்டத்தை சேர்ந்தவன். நீ பரிசுத்த கூட்டத்தை சேர்ந்தவன். ஆமே சொல்லுங்களே, அல்லேலூயா. நீ எடுத்து நீ வாசி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. நம்ம யாரு, அவன் யாரு? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? அதுல இருந்து ஏன் பிரிச்சாரு? ஆதலால் கர்த்தருக்குள் எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறச்சாதிகள் தன் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல அதுல எழுதப்பட்டிருக்கு பாரு, அதுல இனி நீங்கள் நடவாதிருங்கள். இவ்வளவு காலம் நடந்துட்டேன், இனி என்ன தெரியுமா? இப்ப திருந்து முடிவு பண்ணிக்கும். நான் ஏன் போனேன்? நான் அப்பாவுடைய பிள்ளை. எப்படி அப்பா விட்டு கொடுக்க கூடாது, உலகத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது. என் நாமத்தை வீணில் வழங்காதுன்ற ஆண்டவர் நம்ம வழங்கின்னு இருக்கிறோம். புரியுதா பாரு? நீ பரிசுத்த நாள் எங்க எடுக்கணும்? ஏமா சாக்கு போக்கெல்லாம் நம்மளை காப்பாத்துதுமா. 3 பேர் வந்தா இயேசு கிறிஸ்து வந்துட்டாருமா, 2 பேர் வந்தா 3வது ஆள் அவர் என்ன பண்றாரு? என்னம்மா அதுல தண்டனையா? ஒண்ணுமே கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் வந்தாருன்னா இவர்களாவது என் பிள்ளைகளா மாறட்டும், பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவா இருக்கட்டும், இந்த பிள்ளைகளோட நான் இருக்கணும். அதனமா ஏதேன் தோட்டத்துல நானும் என் பிள்ளைகளும் ஒன்னா இருக்கணும் என்று ஆசைப்பட்டார். இவா பிசாசு எவ்வளவு தந்திரமா பிரிச்சம்பார், எவ்வளவு தந்திரமா பிரிச்சம்பார். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, வேத இப்ப சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல். மற்றவர்னா யாரு? இப்ப புரியுதா பாரு? மற்றவர் யாரு? யாரானா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், அக்கத்து வீட்டாரா, சொந்தமா இருக்கலாம், பந்தமா, கிராமத்தாரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், தூக்குனவர் சுமந்தவர் யாரானா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வேறு பிரிக்கிறார் பாரு, உன்னை வேறு பிரிச்சிருக்கிறாரு. மற்றவர்கள் விழுகின்ற பள்ளத்தில் விழாத, குழியில விழாத, மற்றவர்கள் போகின்ற நரகத்துக்கு நீ போவாத. எப்படி பேசுறாரு பாரு? மற்றவன் நடப்பாயா? நீ யாரு? நீ யாரு? என் பிள்ளை, நீ பரிசுத்த நாள், நீ எங்க இருக்கணும்? என் பிள்ளை எங்க இருக்கணும்? அப்பாவோட கூட இருக்கணும். இவன் யோசித்து பாரு, 1 லட்சம் ரூபாய் கூட வட்டுமா இன்னைக்கு? அது என்ன காப்பாத்தாதுமா, செலவுதான் வைக்கும். என் அப்பா
இன்னைக்கு என்னோட கூட இருந்தா அதோட டபுள் பாகம் ஆசீர்வாதம் வந்துடும். ஆண்டவர் விட மாட்டாரு, வெறுமை அமைச்சிடுவாரா, அவர் விசாரிக்கிறவராச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்பர் 1, மற்றவர்கள் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காத. மனசுல வச்சுக்கோ, இந்த வார்த்தை சொல்லு, மறந்துருப்பாரு. 2வது சொல்றாரு ஆண்டவர், மற்றவர்கள் தூங்குற போல நீ தூங்காதன்ற. என்னவா சொல்றாரு? மற்றவர்கள் குறித்து ஏன் சொல்றாருன்னா, ஏதோ நடந்துக்குது, நம்ம வீணா போய் நிக்கிறோம், நம்ம விசுவாசம் எல்லாம் எழுந்துடுறோம், நம்ம போற அந்த டாட்டு அந்த வழியை விட்டுறோம், அந்த கோலை நம்ம விட்டுறோம். ஆண்டவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசி. ஆகையால் முதல்ல சொன்னாரு மற்றவர்கள் நடக்கிறது போல நீ நடக்காதன்னாரு. இப்ப சொல்றாரு மற்றவர்கள் தூங்குவது போல என்ன சொல்ற, நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவும். ஏன் சொன்னார்? ஏன் இந்த வசனம் பேசுது? மற்ற தூங்குவான்பா, இது என்ன நாளுப்பா, என் அப்பா வந்துட்டாருப்பா, இது பரிசுத்த நாள், அவருடைய நாள், என்னை தேற்றதான் இந்த நாளை அவர் உருவாக்குனாரு, என்னோட பேசுறதுக்கு தான் இந்த நாளை உருவாக்குனாரு, என்னை ஆசீர்வதிக்குதான் இந்த நாளை உருவாக்குனாரு, எனக்கு விடுதலை கொடுக்கதான் இந்த நாளை உருவாக்குனாரு. இந்த நாளில என்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கதான் அவர் இந்த நாளை உருவாக்குனாரு. இத அறியாம மற்றவர்கள் தூங்குவது போல நீ தூங்காம அப்படின்னா, நண்பு தேவப்பிள்ளை பரிசுத்த நாளை வீண் அடித்துக் கொண்டிருக்கிறார். தேவ செய்தியை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வாழ்க்கை தான் பெருசு, ஒயிலாட்டும் இல்லையா மயிலாட்டம் தான் இன்னைக்கு பெருசு. நண்பு தேவ பிள்ளைகளே, நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, மற்ற தூங்குவாயா, நீ தூங்காத, நீ விழித்துக் கொண்டிரு. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், நீ தூங்காதே. ஆமென், அல்லேலூயா. என்னவா சொல்ற ஆண்டவர்? நீ சொல்லு, என்ன சொல்ற ஆண்டவர்? மற்ற தூங்குவான். நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளில் அவன் மந்தமா இருப்பான்னு அர்த்தம், அவன் மற்ற காரியங்களுக்கு போயிடுவான்னு அர்த்தம். அவன் தன்னுடைய சிந்தனையை இயேசுப்ப பக்கம் திரும்ப மாட்டான், உலகத்தை திருப்புவான், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மற்ற நடப்பது போல நீ நடக்காத, மற்ற தூங்குவது போல நீ தூங்காதியா. பின்னாடி ஏதோ தூங்காதுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பிசாசு கலை விதித்துடுவான். ஆமென், அல்ல அதுக்கு தானே சொல்லியிருப்பாரு, நீ தூங்கிட்டியா, பிசாசு கலை விதித்துடுவாயா, உன் வாழ்க்கை டேமேஜ் ஆயிடுயா, கொஞ்சம் விழுத்திரியான்றார் ஆண்டவர். வேதநாயகன் இப்படி சொல்றாரு. என் அன்பு தேவப்பிள்ளை, அதுல 8 கொஞ்சம் வாசி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது. நம்ம பகலுக்குரியவர் ஆகிய நாமும் எப்படி இருக்கணுமா, தெளிந்தவர்களா இருக்கணும். தெளிவில் இருக்குதான் உன் வீக்னஸ் அங்கதான்டா இருக்குது. அதனால நீ தூங்காம, ஐயா நான் தூங்க கூடாது, அந்த தூக்கத்தை ஆண்டவர் சொல்லல. நீ 8 மணி நேரம் தூங்கு, 10 மணி நேரம் தூங்கு, கொஞ்சம் முன்னாடி படுத்துட்டேன்னா. நீ 12 மணிக்கு படுத்துன்னு பரிசுத்த நாளை வீண் அடிக்காத. நீ ஒரு 9 மணி 10 மணி கூட படுத்துக்க, 11 மணி கூட படுத்துக்க, டைம் இருக்கு, வேலை இருக்கும். ஆனா அந்த பரிசுத்த நாளை நீ தூங்கிடாத யான்றார், உலகத்தில் இருக்காதன்றார் ஆண்டவர். வேதநாயகன் இப்படி சொல்ற. நண்பு தேவ பிள்ளைகளே, தூங்கினவனை குறித்து சபையில் வார்த்தை தூங்கணும், அது தெரியுமா உங்களுக்கு? 5க்கு சபையில் தூங்கணும். ஒரு வல்லமையான பிரசங்கம் போய் இங்க பவுலோட பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தில என் அன்பு தேவ பிள்ளைகளே தூங்கிட்டான். ஆனா ஆராதனை எங்க நடந்துங்குது? மாடியில் நடந்துங்குது, மேல் மாடியில. ஆனா தூங்குறதுனால என் அன்பு தேவ பிள்ளைகள் பிசாசு என்ன பண்றான் பாரு, அந்த இடத்துல இருந்து கீழே தள்ளுறாமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருப்பார், மற்றவங்களை போல நீ இருக்காதேப்பா, ஆராதனைப்பா, ஆராதனை நீ எடுத்து நீ வாசி. அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்போஸ்தலர் 20:9. அப்போது ஐதிகு என்னும் பேருள்ளவன் ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து, காத்தோட்டமா உட்கார்ந்து இருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். சபை யோசி, தூக்கம் வரும், ஏன்னா ஊஞ்சல்ல போயின்னு இருக்கிறோம். காலம் என்னும் ஊஞ்சலிலே கனிவுடனே நம்மை ஆட வைத்தார். தூக்கம் வரும். என் அன்பு சபையில் தூக்கம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, இந்த வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு பிசாசு அவன் காதையும் கண்ணு அடிச்சு கீழே தள்ளிட்டான். ஆண்டவர் அவனை விடல. 3ஆவது மாடியில இருந்து விழுந்தவன் அதே பவுலடியார் வந்து என் அன்பு தேவ பிள்ளைகளை தூக்கி அணைச்சு தூக்கி உயிர் கொடுத்து
ஆண்டவர் விட மாட்டாருமா. மகனே இனி நீ தூங்காத. ஆமே. என்னம்மா, இனி மற்றவங்களை போல நீ நடக்காத, நீ மற்றவங்களை போல தூங்காத. ஏமா தூங்கி ஒரு குழந்தைய சாவச்சிட்டாமா. நண்பு தேவ பிள்ளைகளே, நண்பு 2 சகோதரர்கள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். ஒரே பிரசவம் தான், ஒரே நாள்ல பிரசவம் தான். பிரசவம் 3 நாள் தான் ஆச்சு. பிரசவம் 3 நாள் தான். எடுத்து நீ வாசி. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசி. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசி. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மீது புரண்ட படுத்ததனால் அது செத்து போயிடுச்சு. என்னமா உண்ட மழக்கம். ஒரு சகோதரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, 3 நாளைக்கு முன்னாடி 3 நாள் குழந்தை எப்படி இருக்கும்? பச்சை இளம் குழந்தை. 3 நாள் பிரசங்கம் எப்படிமா இருக்கு நீ சொல்லுமா? 2 குழந்தையும் 2 பேரும் பிரசவம் தான். 2 பேருக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது. 2 பேரும் பக்கத்துல. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். ஒருத்தி நல்லா சாப்பிட்டு பார்த்து பிறந்துட்டா பிள்ளை என்ன தெரியாது கூட, அது மேல சாஞ்சிருந்தாலும் செத்து போச்சு. நல்லா புரியுத பாருங்க, செத்து போச்சு. இப்ப குழந்தை நட அப்படியே இருக்குது, பால் கூட குடிக்கலையே, அழலையேன்னு எழுப்பி இருக்கிறா. செத்து போச்சு. மூக்கில் வச்சிருப்பா, காத்து வரல, எழுப்பியிருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குமுறுதல் இருந்தது. ஐயோ செத்து போச்சு, சாவஸ்ட்டுன்னு. இந்த பாவியான மனுஷன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு குழந்தை இல்லாத இருக்குது என்று கனவும் நினைவு இல்லாம நான் புரண்டு அது மேல விழுந்து சாவஸ்ட்டுன்னு இருந்திருக்கும். இப்போ ஒரு ஐடியா பண்றான். 3 நாள் தானே ஆச்சு. யார் பார்த்துட்டான் அந்த இரவுல ஒரே அறையில? சரி, இந்த குழந்தைய எடுத்து இன்னொரு குழந்தை பெற்றுட்டு இருந்தா இல்லையா, அதுவும் 3 நாள் தான் ஆச்சு. குழந்தைய மாத்திட்டான். செத்து போன குழந்தை அங்க போயிடுச்சு, உயிரோடு குழந்தை இங்க வந்துச்சு. இப்போ பொழுது வெடிது. குழந்தைய பாக்குறா, குழந்தை செத்து போய்க்குது. என்னதான் பிறந்தாலும் பிறக்கின்ற போது கொஞ்சம் கருப்பா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், ஏதோ ஒரு அங்காடியால இருக்குல்ல, அவ பாத்துருக்க மாட்டா. பார்த்துட்டு சொல்றா, ஐயோ செத்து போந்து என் குழந்தை இல்லடியம்மா, உன் குழந்தை, அது உயிரோடு இருக்குதா என் குழந்தை. ஒத்துப்பல்ல. என் அன்பு தேவைப்பில்லை எல்லாம் என் கவனிங்க. கதை என்ன தூக்கம் வந்தா? கதை தூங்கிடுவீங்களா? தூக்கத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்றேன். என் அன்பு தேவைப்பிள்ளைகளே, இந்த குழந்தைய மாத்திட்டுவ அருமையா ஜாலியா இருக்கிறா. அவளுக்கு நான் வெட்டியா பேசணுமா? என் அன்பு தேவைப்பிள்ளை, இங்க செத்து போன குழந்தை தூக்கி வச்சு என் குழந்தை இல்லைன்னு ஊரை கூட்டிட்டா. அவகிட்ட போனா, யார் சொன்னது என் குழந்தை உயிரோடு இருக்குது? செத்தது உன் குழந்தை தான். அந்த தேசத்தை அரசாண்டு கொண்டு இருக்கிற ராஜா கிட்ட போயிடுச்சு. ராஜா ஒரு ஆர்டர் போடுறாரு. ஐயோ இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்குது, என்ன பண்ணலாம்? எல்லாம் கூப்பிட்டாரு, அரசமார்கள் எல்லாம். ஒரு நல்ல கத்தியத்தின் வாங்கடானார். கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை பட்டி ஜனங்கள் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு. இதை பாக்குறதுக்கு எத்தனை கிராமத்துல இருந்து, எத்தனை தேசத்துல இருந்து, நாட்டுல இருந்து, 7 பட்டியில இருந்து வந்து குவிஞ்சு போயிருக்கும். இந்த ராஜா என்னதான் தீர்ப்பு சொல்றான்? அந்த குழந்தை யாருன்னு நமக்கு கூட அத்தனை ஆவல. என் அன்பு தேவைப்படுகிற அப்படிதான் அந்த ஜனங்கள் அங்க கூடி இருக்கிறாரு. ராஜா சொன்னாரு, 2 பேரும் பிரச்சனை தீர்க்க முடியல, எந்த உண்டான்றாங்க. சரி, கத்தி எடுத்து 2 பொழந்துடு, ஆளுக்கு பாதி கொடுத்து அமைச்சிடுறேன், ஏன்டா பிரச்சனைட்டான் ராஜா. 2 பொழந்து குட்டுரு, பிரச்சனை அதுக்கு தீர்க்க முடியல. யார்கிட்ட சொன்னாலும் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா கத்தி எடுத்தாச்சு, குழந்தைய எடுத்து கொண்டு வந்தாச்சு, வச்சாச்சு, 2 வெட்ட போறாங்க. ஒரு குரல் வந்தது, ஐயோ ராஜாவே பிள்ளை வெட்டாதீங்க, அந்த குழந்தைய உயிரோடு அவகிட்ட கொடுத்துரும். ராஜா அப்படியே ஷாக் ஆயிட்டான். இவ சொல்றான், 2 வெட்டி கொடு. யாரு? ராஜா அறிஞ்சிட்டான். அப்ப உண்மையான குழந்தைக்கு சொந்தக்காரு, அந்த பாசம். என் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா வசனமா, அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கொடுக்க சொல்றா. குழந்தை அவள்தான் கிடையாது, அவதான் பிறந்து சாவாச்சுவா. குழந்தை இந்த சகோதரி கிட்ட கொடுன்னு கொடுத்தாங்க. தூக்கத்தின் மயக்கத்தை குறித்து நான் பேசினு இருக்கிறேன். நீ என்ன மயக்கத்தில் கேட்டு இருக்கிற எனக்கு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, மற்றவன் நடக்கிறது போல நீ நடக்காத, மற்றவன் தூங்குவது போல நீ தூங்காத. ஏன் சொன்னா தெரியுமா? கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாழ்க்கை புரட்டி போடணும். எடுத்து வாசி. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசி. புறம்பே இருக்கிறவருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திகள், கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பேசுறாருமா, காலம் இப்படி இருக்குதுயா, காலத்தை பிடிச்சிக்கியா, காலம் என் கையில் இருக்குது. என் அன்பு தேவப்பிள்ளை, ஞானமா நடு. கிறிஸ்து பிள்ளைகள் யோசித்து அடியவை. கிறிஸ்து பிள்ளைகள் யோசித்து ஒரு வார்த்தை போடு.
கிறிஸ்து பிள்ளைகள் யோசித்து எந்த காரியத்தை செய், கர்த்தர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, புறம்பே இருக்கிறவங்க முன்னாடி மற்றவர் என்று சொன்னாரு. ஆண்டவர் இங்க காட்டுறாரு பாரு, புறம்பே இருக்கிறவங்க முன்னாடி நீ ஞானமா நட பிள்ளைங்களே. ஏன்னா நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், என் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தத்தினால காக்கப்பட்ட பிள்ளைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க ஞானமா நடந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. காலம் குறுகி இருக்கிறது என்றார் ஆண்டவர். குறுகி இருக்கிறது. நீ நான் உனக்கு கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போலான்னு அந்த ஆசையெல்லாம் விட்டுரு, அந்த ஆசையெல்லாம் விட்டுரு, அந்த கனவெல்லாம் விட்டுரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ நான் நோயை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். என்ன சாப்பிட்றோம்? அரிசி பருப்பு நோயை தான் சாப்பிட்றோம். நோயில் தான் போறோம். வேத வசனம் இப்படி வச்சிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்கு போவோம். ஆண்டவர் ஒன்னே என்ன பாக்குறாரு? சோம்பேறி. நம்ம கேக்குறாரு, சோம்பேறி. சோம்பேறின்னா என்ன தெரியுமா? அது மீனிங் என்ன தெரியுமா? பெரியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பா என்றார். என்ன நடக்க தெரியுதா உலகத்துல? உன்னை சூழ்ந்து என்ன நடக்க தெரியுதா? உன் வீட்டை சுற்றி என்ன நடக்க தெரியுதா? உன்னை விழுங்கத்துக்கு ஒருத்த வந்துட்டான் தெரியுதா? உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு நோய் வந்துச்சு தெரியுதா? உன்னை காப்பாற்றவே முடியாது. நீ நினைச்சுக்கிற உன்னை சுத்தி எதுவும் இருக்குன்னு. இப்போ போத கண்ணாடி வச்சு பாரு, உன்னை சுத்தி எத்தனை கிருமிகள் இருக்குது. நீ சாப்பிடறதுல எத்தனை கிருமி உள்ள போகுதுன்னு பாரு. நீ குடிக்கிற தண்ணியில எத்தனை கிருமி உள்ள போகுது பாரு. புரியுதாமா நான் சொல்றதை? இங்க எல்லாம் கவனிமா. என்ன நீ அசால்ட்டா இருக்கிற? காலம் விரைவா போய் நிக்குது. ஏதோ வாழ்ந்துடலாம், ஏதோ சாப்பிட்டோம். இன்னைக்கு கறி சோறு கிடைச்சது, நாளைக்கு மத்தியானம் மீன் கிடைக்கும், அதுக்கப்புறம் மட்டன் கிடைக்கும், சிக்கன் கிடைக்கும், நல்லா இருக்கணும், ஜாலியா. அதனால தான் சொல்ல, சோம்பேறி, உன்னை சுத்தி என்ன நடக்க தெரிஞ்சுதான். ஒரு பொல்லாத ஆவிகள் வந்துச்சு தெரியுமா? நண்பு தேவ பிள்ளைகளே, வன்கண்கள் ஆவிகள் உன்னை வட்டமிட்டு சுட்டுது தெரியுமா? எரிச்சல் ஆவிகள் உன்னை வட்டமிட்டு சுட்டுது தெரியுமா? உன் பாட்டை நீ கண்டுக்காத போற சோம்பேறியே. எடுத்து வாசி 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9வது வசனம் வாசி. நம்ம கேக்குறாரு வசனம் நம்ம சொல்லுது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஏம்மா என் அன்பு தேவ பிள்ளைகளே, இறைவன் வந்துட்டார். அம்மா அப்பா வந்துட்டு 6 நாள் தூங்கந்து போறாதா உலகத்துல? 6 நாள் தூங்கந்து போறாதா? நீ கொஞ்சம் யோசித்து பாரு. வீட்டை காப்பாத்தணும் இல்லையா? நம்மளை சுத்தி என்ன நடக்குது? நமக்கு என்ன நோய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? எது மூலியமா உள்ள போடலாம்? எது மூலியமா உள்ள போயிட்டு சரீரத்தில் இருக்கிற அவயங்களை அழிக்கலாம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கண்டுக்க மாட்டேன்ற சோம்பேறியே. என்ன மாதிரி வார்த்தை பேசுறாரு பாரு ஆண்டவர். 6வது வசனம் வாசி. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, டே மந்தமா இருக்கிறவனே, டே சோம்பல் உள்ளவனே, உழைக்கின்ற போது நீ படுத்து கொண்டிருக்கிறவனே, தூங்கி கொண்டிருக்கிறவனே, ஆண்டவர் கேட்கிறாரு, சோம்பேறியே நீ எறும்பிடத்தின் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கத்துக்கொள். என்ன மாதிரி கூப்பிட்டு சொல்றாரு பாரு. போடா நீ செங்கத்தாண்ட போ, கரடி ஆண்ட போ, யானை ஆண்ட போன்னு சொன்னாரா? நீ சொல்லு. அந்த சிறிய விலங்கு கூட, அந்த எறும்பு கூட என்னை நம்பி அந்த ஞானத்தை எடுத்துக்கிறது. ஆண்டவர் என்ன மாதிரி பேசுறாரு பாரு. நீ மனுஷனா இருக்கிற, அது எறும்பா இருக்குது, சும்மா அப்படி அப்படி பட்டா செத்துப்படும். அது கூட ஞானத்தை நான் கொடுத்திருக்கேன், அது கூட ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறேன்றார். அது கூட ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நீ கேளு, நான் தரேன். நீ கேளு, நான் தரேன். யாக்கோபு 1வது அதிகாரம் வாசி. யாக்கோபு 1வது அதிகாரம். ஞானத்தில் குறைவுள்ளவன் வாசி. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் இந்த உலகத்தில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான். கரங்களை தட்டி அப்போது அவனுக்கு கொடுக்க கடவான். கொடுக்கப்படும். வீட்டுல இருந்து வருமா? வீட்டுல இருந்து வருமா ஞானம்? எங்க போய் வாங்கிப்ப ஞானம்? ஏமா ரெஸ்ட் இன்னைக்கு பரிசுத்த நாள். என் அன்பு தேவ பிள்ளைகள், உலகத்தில் இருந்த வருமா ஞானம்? எங்க வந்த வரணும் ஞானம்? ஆலயத்துக்கு வந்த. அதுக்கு தான் சொல்ற, நீ எறும்பிடத்தில் போப்பா, நீ கேளு, நான் தரேன்ற. இங்க வந்து குடும்பத்தோடு வா. ஐயா என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஞானம் கூடியா, என் மகளுக்கு கொஞ்சம் ஞானம் கொடு, எனக்கும் ஞானம் வரணும், என் கணவருக்கும் ஞானம் வரணும். அந்த ஞானம் தான் நம்மளை வழிநடத்தும். ஞானம் தான் காப்பாத்த. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எறும்பிடத்தில் போட அந்த ஞானம் இருக்குது. மழை காலத்துல அது என்ன பண்ணுது இல்லையா? வெயில் காலத்துல அது என்ன பண்ணுதுன்னு போய் பாரு. மாறு பாரு, மாறு. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தூங்காத. ஏன் அதை சொன்னாருன்னா, டேய் நீ அறுப்பு காலத்துல நீ தூங்கி நிக்கிறா. என்னம்மா
நீ ஆண்டவர் பேசுறாரு, விதை விதித்தும் போது நீ தூங்கிட்டானா அறுப்பு தானா வந்துருமா? எல்லாம் முடிக்கிறேன், எல்லாம் முடியும். விதை விதிக்கின்ற போது எல்லாம் மனமான போக்கில் அவன் விதித்து போறாங்க, போ நம்ம வேலையை பார்த்து நம்ம போலான்னு போனேன்னா அவன் அறுப்புக்கு போவான், சாக்பை எடுத்துக்கின்னு அருவா எடுத்துன்னு போவான். நீ பார்த்துக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கணும். அப்ப நீ வான வருமா? அப்ப நம்ம தூங்கிட்டோம். என் அன்பு தேவப்பிள்ளை, வசனமும் சொல்லப்படுகிறது, நீ சத்தியத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் நீ வந்து கேட்கல. அதுதான் இப்ப பிரசங்கம். தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடல, உன் வேலையை பார்த்துக்கின்னு நீ தூங்கிட்ட பிறகு உனக்கு ஓணுன்னா அப்ப வந்துருமா? ஐயா என்ன மாதிரியே சொல்றாரு பாரியா, என்ன மாதிரியே சொல்றாரு பாரு ஆண்டவர். வேத நாயகன் எடுத்து வாசி, நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. நீதிமொழிகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியம் உண்டாக்கும். என்ன சொல்ற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுலயே நீதிமொழி 24 கொஞ்சம் வாசி. இப்ப பாரு என்ன விளக்கத்தை சொல்றாரு. அவன் ஏன் அப்படி இருக்கிறான்னா, சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இவன் என்ன பண்ணா, பெட்ஷீட்டை தேடினான், போர்வையை தேடினான். அவன் என்ன பண்ணான், அடைய காலத்துக்கு ஏத்த உழைப்பு இருந்தாதான்டா நம்ம பலன் வரும்னு அவன் ஆண்டவர் மேல வார்த்தை போட்டு போயிட்டு அழுது கொண்டு விதித்தான். வசனம் பாரு எப்படிமா விதித்தான், அழுது கொண்டு விதித்தவன் கம்பீரமாத்துன்னு வரான். வசனமா, கண்ணீரோடு விதிக்கிறவன் அவன் கண்ணீரோடு விதித்திருப்பான், குளிர்த்துன்னு கண்ணீர் வச்சிருப்பான், சரீரம் ஒத்துக்காது கண்ணீர் வச்சிருப்பான், ஐயோ உதவி பண்றதுக்கு ஆலையிலேயே கண்ணீர் வச்சிருப்பான், ஐயோ கடை வாங்கிட்டு வந்திருக்குமே, ஐயோ நிலத்தை உழுதுட்டுமே, ஏறு கட்டிட்டுமே, தண்ணி விட்டுட்டுமே, கண்ணீர் விடிச்சிருப்பான். அவன் கண்ணீரோடு விதைக்கிறவன் நாளைக்கு கம்பீரத்தோடு அறுப்பான். இவர் தூங்கினவரு, குளிர்த்துன்னு பத்துன்னு இருந்தவரு, ஏமா பேசுங்கம்மா, அறுப்புல போய் பிச்சை கேட்டாலும் அதை என்ன நுணுக்கமா சொல்றாரு பாரு. பிச்சை என்ன கொடுக்கணும், பிச்சை என்னம்மா, கௌரவத்தை விட்டுட்டு எடுக்கிறது பிச்சை. ஐயா அம்மா தாயே எதுமா பிச்சை, அதுல கொடுக்கலன்னா அப்படித்தானே வசனம் சொல்லுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ காலத்துக்கு ஏற்ற போல விழித்திருன்றார், தூங்காத. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படுகிறது, சபை என்பது லேசான காரியம் கிடையாது. ஆண்டவர் என்பது எதுவோ வந்தோம் போனோன்றது கிடையாது. இன்னைக்கு ஞானத்தை வாங்கின மற்றவர்கள் பேசுகிற போல பேசுறது நம்ம பேச மாட்டோம், மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்க மாட்டோம். எப்ப பரிசுத்த நாள் வரப்போதுன்னு எழுந்துருவோம், புரியுதமா? மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்க மாட்டோம், மற்றவர்கள் சிந்திப்பது போல நம்ம சிந்தனை செய்ய மாட்டோம். பரிசுத்த நாளில உன்னுடைய நோக்கம் எல்லாம் இங்கதான் இருக்கும். மற்றவர் சொல்லிட்டாரு ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்னாடி ஞானமா நடன்னு சொன்னாரு, இதுதயா என்னை காப்பாத்தும். ஆமென், அல்லேலூயா. இத தூக்கணவன், இத பார்த்தவன், இதோடு கூட பேசினவன் இந்த உலகத்துல ஊதாரித்தனமா போனது சரித்திரமே கிடையாது. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. என் நண்பர் இதுன்னு சொன்ன, அது எது தெரியுமா? நீங்க சொல்ல மாட்டேன்னீங்களே, இந்த பரிசுத்தமான வேதகமா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட நான் கடைசியை முடிக்கிறேன். எடுத்து நீ வாசிப்பேன் என்று சொன்னால் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனம் வாசி. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? எல்லாம் எங்க என்ன பாரு, ஏன் இதை சொன்னாரு? ஏன் அவர் தானே தூங்க சொல்றாரு, இரவு நல்லா தூங்கு, நீ அங்க போயிடாது, தூங்க கூடாதுன்னாரு. நைட் எல்லாம் டிவி பார்க்க சொன்னாரு, நைட் எல்லாம் போன் பார்க்க சொன்னாரு, நைட் எல்லாம் கதை கேட்டுன்னு சொன்னாரு, நைட் எல்லாம் கண்ணு மூணா கூட திறந்து சொன்னாரு. அவர் ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது, நீ தூங்காதே அப்படியே சொன்னாரு. எதுக்கு, எந்த அர்த்தத்துக்கு சொன்னாரு? நம்ம எந்த அர்த்தத்தை வச்சு பிசாசத்தை கூட இணைஞ்சு இருக்கிறோம்? வாசி. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் நாவாய், கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தி அடைவா. கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்து, கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தி. பரிசுத்த நாள்ல இந்த மன்னாவை நீ கேட்டுட்டான்னா, என் அன்பு தேவப்பிள்ளை, கத்தருக்கு ஒரு காரியம் இருக்குது. அவருக்கு இலக்கம் அரசமா ஒரு நிமிஷம் தான் கோவப்படுவார். அவர் தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இவையெல்லாம் மூச்சு திணற நான் சொல்றது நீங்க நல்லா இருக்கணும் தான். ஏசப்பா சிலுவையில ஒப்பு கொடுத்து வாரினால் அடித்து விழாவில் குத்துனாங்கல்ல, நீங்க நல்லா இருக்கணும் தான். ஆமென், அல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததும் எதுக்கு எழுந்தாரு? நம்ம நல்லா இருக்கணும் தான். புரியுதாம்மா?
ஏமா புரியுதம்மா? இப்ப வந்து நீ உட்கார்ந்து செய்தி கேட்டு கிடக்குற எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீ நல்லா இருக்கணும் தான், நீ நல்லா இருக்கணும் தானம்மா அவர் பிரசங்கம் பண்றாரு. ஏமா எல்லாம் உண்மையா ஒரு கோயில கோலத்தை போய் சுத்தி நிறுன்னு சொன்னா அதுதான் நமக்கு மேன்மையா இருக்குது. ஆண்டவர் சொல்ற, இப்ப காலம் எப்படி இருக்குதியா, வாழ்க்கையை பார்த்துக்கியா, தன்னை பார்த்துக்கியா, உன்னை சுற்றி இவ்வளவு நடந்துன்னு இருக்குதியா, நீ எதுவும் பதறாத மாதிரியா இருக்குதையே ஐயோன்றார் ஆண்டவர். இந்த பிள்ளைன்னா இப்படி இருக்குது, சுற்றி சூழ்ந்து பிசாசின் கிரிகளும் வியாதியின் கிரிகளும் போராட்டங்களும் இன்னல்களும் அழுகியும் துக்கமும் இந்த பிள்ளை குடும்பத்தை சுற்றி வருது. ஒண்ணும் நடக்காத போல கடந்து போய் நிக்குது. ஆண்டவர் துடிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு மாட்டிக்கு போகுது என் பிள்ளை. அதனால்தான் சொல்றாரு, எப்பா இப்போ அது மற்றொரு முன்னாடி ஞானமா நடந்துக்கும். இவ்வளவு காலம் தூங்கிட்டு பரிசுத்த நாள்னு இனி தூங்காதையா, இனி தூங்காத. வாழணும்னு ஆசைக்குது இல்லையா அம்மா? யாருக்குமா வாழவே கூடாதுன்ற கை தூங்க பார்க்கலாம். வாழக்கூடாதையா? ஏதோ 100 1000 தூக்குவாங்க. என் அன்பு தேவப்பிள்ளையில அவங்க கூட சாவர தர்மத்துல என்ன காப்பாத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல புரியுதம்மா என் அன்பு தேவப்பிள்ளையில? ஆனா சத்தியத்தின் வேதம் இப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, இது நான் சகிக்க வேண்டிய நோய் தான்மா. எது? சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவன் ஆண்டவர் சொல்லிட்டாரம்மா. சோதனையை சகிக்கிறவன் எடுத்து நீ வாசி. எரேமியா 10:19 வாசி. எரேமியா 10:19 வாசி. ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதா இருக்கிறது, ஆனால் இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்று நான் சொல்லுவேன். யாரன்னா பைத்தியக்காரன் அவன் பாரு, கடவுள் அறிந்தவன் சொல்றான். சரிப்பா இந்த நோயா நான் எடுத்துக்கிறேன், டேஸ்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள யாருக்கு எடுத்து சத்தமா சொல்லுவா, அப்பதான் முடிச்சிடுவேன். ஒரே குரல் தான் வருகிறது. நீங்களெல்லாம் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நடத்த பாருயா, இன்னும் கொஞ்சம் நான் பிரசங்க கேட்கணும்னு மௌனத்துக்கு அதுதான் எனக்கு புலப்படுது. நான் நடத்துறேன், இன்னும் கொஞ்சம் கேளுங்க. என் அன்பு தேவப்பிள்ளை புரியுதா நான் சொல்றது? இவன் என்ன சொன்னான் பாரு, இது நான் சகிக்க வேண்டிய நோய் தான். என்ன மாதிரியா சொன்னான் பாரு. ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஆண்டவரை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் நான் சகிக்க வேண்டிய நோய் தான், அது காணாத போயிடும். ஒரு அழியில வச்சதுக்கல வரும், வராது, இருக்கும், இல்லாம போயிடும். ஏன்னா என் தழுங்களால நான் அதுதான். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசித்து பாரு. வேதம் கடைசி நான் முடிச்சிடறேன். மத்திய எழுதிய சுவிசேஷம் ஏன் அதை சொல்றாரு? இப்ப நீங்க தைரியமா போனோம். நிறைய பேர் பயந்து இருக்கிறீங்க. எடுத்து நீ வாசி மத்திய 8:17. எல்லாம் கவனி. நீ வந்ததுக்கு ஒரு என்னம்மா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படியா இது நடந்தது. நோய்களை யார் சுமந்துக்கிறது? நீ தான் சுமக்கிறியா? யாரும் சுமக்கிறது? இப்ப சொல்லு, என் நோயை யார் சுமக்கிறது? சொல்லு. எல்லா வாயத்தன் சொல்லு, எல்லா வாயத்தன் சொல்லு. இப்ப நீ ஏன் பயப்படுற? புரியுதமா? என்னமா வசனம்? இயேசு கிறிஸ்து தான் சுமக்கிறாரு. ஆண்டவரே நான் சுமக்கிற நோயை தானே நீ சுமக்கிற. புரியுதா? ஏண்டா நம்ம சுமக்கத்துக்கு காரணம் உன்னை சோதிக்க போது நோய் கொடுத்தா இந்த பிள்ளை சர்ச்சில் வந்து உட்காருதா? இந்த பிள்ளை உலகத்துக்கு போதா? முள்ளு கொடுத்தா முள்ளு அடிக்கும்படி செய்தா இந்த பிள்ளை உட்காருதா? ஏந்துக்குதா? உலகத்துல ஓடி போதா? கொஞ்சம் அழுகு கொடுத்தா துக்க கொடுத்தா இந்த பிள்ளை வந்து சபையில் உட்காருதா? சத்தியத்தை கேட்கதா? ஓடி போதா? யாருமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. உபாகம் 7:5 வாசி. அந்த நோய் இருக்குதா பார்க்கலாம். 2 பேரும் சுமக்கிறோம். நீயும் சுமக்கிற, இயேசு கிறிஸ்து சுமக்கிறாரு. வாசி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அவங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னமாச்சு? என்னாச்சு? விசுவாசம் இல்லைன்னா சுமந்தம் தான் காணும். விசுவாசம் இல்லைன்னா சுமந்தம் தான் காணும். ஆண்டவர் பார்த்து கேட்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படுகிறது விளக்குவாருன்னு சொல்லிட்டாரா? நிறைய பேருக்கு அது புரியல. விளக்குவாருன்னா என்ன? நம்மள இருந்து நீக்குவாரு. அது நம்ம புரியுற மாதிரி கூட சொல்றாரு. எடுத்து சங்கீதம் 103:3 வாசி. சங்கீதம் 103:3 வாசி. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலகி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாழை திருப்தி ஆக்கி செத்து போயிடுவ ஆயுசு இருக்காதுன்னு சொன்னியம்மா. கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயதாய் மாற்றுவேன். சத்தவ கரங்களை தட்டி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லு.
கத்தத்தாமே ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வந்தது நான் நல்லதையான்னு இதயத்திலிருந்து சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.